பேர் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ஹமீது. 19/1/2025 எஸ்டிபிஐ நடத்தக்கூடிய வக்ஃப் உரிமை மாநாடு மாபெரும் வெற்றி பெற, இறைவனுடைய துணையோட மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் குடும்பத்துடன் அனைவரும் இந்த மாநாடை சிறப்பிக்க அனைவரும் கலந்து கொள்ளுமாறு என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மன்சூர், மாவட்ட செயலாளர், எஸ்டிபிஐ கட்சி, கோவை மத்திய மாவட்டம். புதிய வக்ஃப் வாரிய சட்ட மசோதா மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நல்லா பாதுகாக்க முடியும். நமக்குள்ளே உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் கொண்டு வர்றது தான் இந்த பாஜக ஆட்சியினுடைய திட்டமே. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அவங்க முஸ்லீம் விரோதத்துமாக என்னமெல்லாம் சட்டத்தை கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற மாற்று மத மக்கள் பார்த்தா நல்ல சட்டம் தானே, இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரியான விளம்பர அரசு தான் இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ வக்ஃப் சட்டத்தையும் புதுசாக அவங்க கொண்டு வர்றாங்க. அதை முழுக்க முஸ்லீம்களுக்கு விரோதமான ஒரு சட்டம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டமுமே மக்கள் விரோத சட்டங்கள் தான் அப்படிங்கிறத முஸ்லீம்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நாங்கள் கோவையில் இந்த மாநாடு நடத்துகிறோம். இப்போ உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது. உள்ளேயே சொத்துக்களை சுரண்டினாங்க, சூறையாடினாங்கன்னு சொல்லி வரும்போது அதை மத்திய அரசு அதை கருத்தில் எடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்கிறாங்க. முஸ்லீம்களே தங்களுடைய சொத்துக்களை ஒரு சில குடும்பங்கள் மட்டும் பயன்படுத்துகிறதா. அதாவது பொதுவாகவே நீங்கள் ஒரு பெரிய ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதையாக தான். ஒரு பெரிய ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொய்யை அவிழ்த்து விட்டு அப்படி ஒரு அந்த மக்கள் மத்தியில் ஒன்றுமில்லாத ஒரு செய்தியாக அதை நீர்த்து போக செய்வதற்காகத்தான் இது போன்ற திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சட்டம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி முழுக்க முஸ்லீம்கள் மட்டுமே இதில் இந்த வக்ஃப் வாரிய கமிட்டியில் இருப்பாங்க. இப்போ புதுசாக நடைமுறைக்கு இவங்க கொண்டு வர சட்டத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவரும் 2 பெண்களும் அதில் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த கமிட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தை இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாத மாற்று மதத்தினருக்கு முஸ்லீம்களோட சொத்து விவரம் என்ன, எந்த மாதிரி அவங்க முஸ்லீம்களுக்கு அது எந்த மாதிரி பாக்கியப்படும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது மூலமாக என்னன்னா சிஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு முஸ்லீம்களை நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தணும்னு நினச்ச அவங்கனால முழுக்க மக்களோட போராட்டத்தினால அதை நடைமுறைப்படுத்த கொண்டு வர முடியலை. அப்போ அடுத்தபடியாக இவங்க கை வைக்கிறது எதை பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஏங்க என்ன சிஏஏல பொதுவாக அனைத்து மாற்று மதத்தினரும் இதை ஆதரவு தெரிவிக்கல. இந்த இதுக்கு அதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்தனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம்களை அந்த விஷயத்தில் தனிமைப்படுத்த முடியலை. அதனால் அடுத்தபடியாக முஸ்லீம்களோட சொத்தை நம்ம அபகரிச்சிட்டோன்னா அவங்களோட பலம் போயிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்க தனிமைப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதற்கு முழுக்க ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் முழுவதுமே முஸ்லீம்களுக்கு இந்த விஷயத்தில் துணையாக இருப்பாங்க. அதுக்காக நாடு முழுவதும், தேசம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி இதற்கான அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவிக்கும். அதன் முதற்கட்டமாக தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் நாங்கள் வக்ஃப் உரிமை மாநாடு அப்படிங்கிற தலைப்பில், அது மட்டும் இல்லாமல் 1991 சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மத வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் மட்டும் இல்லை, எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் மாற்று மதத்தினரும் சரி, இதில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, எங்கள் கட்சியில் அல்லாத மற்ற யாரெல்லாம் இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த மாநாடு தனியாக எஸ்டிபிஐ கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இல்லை, இந்த மாநாடு முழுக்க நம்ம கட்சி எஸ்டிபிஐ கட்சி தான் நடத்துது. அழைச்சிருக்கீங்களா? வருவாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம், வருவாங்க. இது கிட்டத்தட்ட ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் தேசம் முழுவதும் நம்ம இதை நடத்துகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் கோயம்புத்தூரில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு மாபெரும் வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கிற தலைப்பில் பேரணியோட மாலை 3 மணிக்கு நடக்குது. இல்லை, சில மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில். 4 மாவட்டங்கள் நடக்குது.
என்னென்ன தீர்மானங்கள் இடம்பெறும்? தீர்மானங்களும் குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம தீர்மானங்கள் வந்து எடுக்கிறோம். அதே போல் இன்னொரு கோரிக்கையும் வந்து நம்ம இதில் வந்து கொண்டு வரோம். என்னென்னா இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் ஆக்ட் 1991 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் பாதுகாப்பின்படி ஒவ்வொரு இறை இல்லங்களையும் பாதுகாத்துடு அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம இதில் வந்து கொண்டு வர்றோம். இது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களை அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்து பார்த்துட்டோம்னா நிறையா காசி, மதுரா, இன்னும் சம்பால் பகுதியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா மஸ்ஜிது கீழே கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாதங்கள் வருது. அதை கீழ்கோர்ட்டும் வந்து பெட்டிஷனாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை சட்டங்களை வந்து பாதுகாக்கணுங்கிறதையும் அப்போவே சொல்லி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதையும் நீங்கள் பாதுகாக்கணும், அந்த சட்டங்களை அமுல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் வலியுறுத்தி நம்ம இந்த மாநாட்டில் அதையும் ஒரு கோரிக்கையாக தான் நம்ம வச்சுருக்கோம். இறைவன் நாட்டத்தால் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. கே. ராஜா ஹுசேன், மாநில செயற்குழு உறுப்பினர், கோவை மண்டல தலைவர், எஸ்டிபி கட்சி. எஸ்டிபி கட்சியின் சார்பாக வக்பு உரிமை மீட்பு மாநாட்டை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஞாயிறு அன்று ஜனவரி 19ஆம் தேதி கோவை லாரிப்பேட்டையில் வைத்து வக்பு உரிமை மீட்பு மாநாடும் பேரணியும் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் சமூக மக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். வக்பு சொத்துக்களை மீட்பதற்கு ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.